உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு உண்மையிலேங்க 12 ராசியிலையும் அச்சாம்பாடுறா அட்ரஸக்கன்னுவாங்களா தான். ஸோ நீங்கள் வடிவேல் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு காமெடின்னு எடுத்துக்கோங்க, என்னப்பா நான் எங்கேயோ போயிட்டேன் ஓஹோன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வடிவேலு மீம்ஸு மற்ற காமெடியன் மீம்ஸ் எல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. பெண்கள் எப்பவும் அடுத்தவங்க உங்களோட சண்டை போடுறது தான் இல்லையா? ஏன்னா நமக்கு சந்திரன் நீச்சன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மகர ராசியில் 3 நட்சத்திரக்கார பெண்களுமே அவுட் ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். சனி பகவானினுடைய வீடு கும்பமும் சனி பகவான் தான், இந்த மகரமும் சனி பகவான் தான். இந்த தனுசு ராசியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோடைய வீடுங்கும் பொழுது நீதி நேர்மை நியாயம்னு இருப்பாங்க. நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு எடுத்துனாலும் சரி மகரம் எடுத்துனாலும் சரி, எனக்கு இதான்ப்பா பிரச்சனை, வா உட்கார் பேசி தீர்த்துக்கலாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. மனசில் வச்சு 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 அந்த வஞ்சத்தை வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க தெரியுங்களா, பாம்பு வந்து அப்படியே இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் தான் பட்டார்னு குத்தும் அந்த மாதிரி. ஸோ சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணுங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கோபமே பட மாட்டேங்கிறானே, ஆனால் அவங்க கோபம் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறதே நமக்கு துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு உண்மையிலேங்க 12 ராசியிலையும் அச்சாம்பாடுறா அட்ரஸக்கன்னுவாங்களா தான். ஸோ நீங்கள் வடிவேல் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு காமெடின்னு எடுத்துக்கோங்க, என்னப்பா நான் எங்கேயோ போயிட்டேன் ஓஹோன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வடிவேலு மீம்ஸு மற்ற காமெடியன் மீம்ஸ் எல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. என்ன மேடம் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் எதையுமே பார்க்கலன்னு சொல்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் அதாவது சில சமயங்களுங்க ஜோதிடம் வந்து ஆக்கப்பூர்வமாக சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல, ஆறுதலுக்காக சொன்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு, பா சூப்பராக சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. ஆனால் நிறைய ஜோசியர்கள் ஆறுதலுக்காக சொல்லுவாங்க. ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, ஆக்கப்பூர்வமாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஆக்கப்பூர்வமான ஜோதிடம். துலாம் ராசிக்கு நான் போன வருஷம் சொல்லும் போதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் நான் சொன்னேன். கடன் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் போனதெல்லாம். இந்த 2025ல் குரு மே மாதம் உங்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு மேல் குரு வந்து மாறின பிறகு பாக்கியத்துக்கு போகிறார். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரகங்களில் வந்து பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து ஸ்தான பலம்னு சொல்லுவோம், அவர் எங்கே உட்கார்றாரோ அதில் பலம். குருவுக்கு வந்து பார்வை திருஷ்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் அது பார்க்குற வந்து பார்வை வந்து பலம். ஸோ துலாம் ராசிக்கெல்லாம் 9ஆம் இடத்துல குரு. திருமணமாகும், டைவர்ஸ் கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், டைவர்ஸ் ஆன உடனே 3ஆம் மாதம் கல்யாணம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா சுப விஷயங்கள் வீட்டில் வந்து நடக்கும். இதில் இந்த சித்ரா நட்சத்திரக்கார பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிறந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய சொத்து, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்குன்னு தர வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் பேசலைங்க, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இன்டர்காஸ்ட் பண்ணிக்கிட்டேன், ஸோ என்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறவங்க கூட வந்து ஒட்டிக்குவாங்க. உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ உங்களுடைய பங்கு வந்து சேரும். அடுத்தது நமக்கு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி பகவான் வந்து இது வரைக்கும் 5ஆம் இடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் இல்லையா, இப்போ 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். அண்ட் ராகு பகவான் நமக்கு 5ஆம் இடத்திற்கு வரார். 6ல் போகக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா ரோகம் சத்ரு கடன்னு சொல்லுவோம். ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எனிமீஸ், கடன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கடன். ஸோ இந்த சத்ருங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நல்லா சிரித்து பேசுவாங்க, நம்ம போன உடனே பாஸ்ட்டை போய் நம்மளை போட்டு கொடுத்து அந்த வருஷம் நமக்கு வந்து நல்ல அப்ரைசலும் வராது, நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் வராது. ஸோ இந்த துலாம் ராசியில் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாயால் கெடுறதுங்கிறது, நிறைய விழுந்து எல்லாருக்கும் மாமியாருக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறது, நாத்தனார் வந்தால் 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்கறது எல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து உனக்கு இதெல்லாம் செஞ்சேன் பார்த்தியா, நீ அன்னைக்கு வந்து என்ன அப்படி பேசிட்டல அப்படின்னு கொடுக்கும்போது சொல்லிடுவாங்க. உடனே அதில் ஒரு பெரிய சண்டை வந்துடும். ஸோ வாயால் கெடுறதுங்கிறது சித்ரா நட்சத்திரக்காரர்கள். இந்த சுவாதி எப்படி தெரியுங்களா, அவ்வளோத்தையும் தான் தள்ள இழுத்து போட்டுக்கிறது. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்மார்ட். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கவே வேண்டாம்,
கண்ணாலேயே வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணால் பார்த்துட்டே அவங்களுக்கு அந்த வேலையை பிடிச்சிக்குவாங்கன்னு. அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப ஸ்பார்க் வந்து ஜாஸ்தி. அதுவும் நரசிம்மரோட நட்சத்திரம் வேறு அது. ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டும் கூட. இதில் நீ விடுப்பா எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வீட்டில் வேலையும் பண்ணி சமைச்சிட்டு ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ்லேயும் எனக்கு எல்லாம் தெரியும்னு பண்ணிவிட்டு கட்சியில் வந்து அப்பாடா நைட்டில் உழும்போது வீட்டில் ஏதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை கணவருக்கு உடம்பு, இல்லை இவங்க தூங்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த வருடம் அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. விசாக நட்சத்திரம், விசாகமும் கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. ஆனால் விசாகத்துக்கும் சித்திரைக்கும் என்ன அப்படின்னா, சித்திரை வந்து மனசில் விகல்பமே இருக்காது. விசாக நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேசுவாங்க. இதில் சிலது வந்து நமக்கு அது ரிலேட்டடாகவே இருக்காது, சம்மந்தமே இல்லாத. இப்போ நீங்கள் சில பேர்லாம் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு அது ரிலேட்டடான சப்ஜெக்டானே தெரியாது. நம்மள்ட்ட உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு வேலை வெட்டி இல்லைன்னா உட்காந்து கேட்கலாம், வேலை இருந்ததுன்னா நம்மளால் எந்திரிச்சு போகவும் முடியாது. ஸோ இந்த விசாக நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டா நல்லது. 2025 நம்ம இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ குரு சாதகமாக வரப்போகிறாரு. கேது பகவான் வந்து இவ்வளோ நாள் 12 இருந்தார், தூங்கவே முடியல. இப்போ 11க்கு போயிடுவார் லாபத்தில். ஸோ கொஞ்சம் பரவாயில்ல. அண்டு நமக்கு 5ஆம் இடத்துல ராகு வரார். நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள் கொஞ்சம் நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவோம். ஐயோ கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஐயோ எப்போ பாரு படிக்கவே மாட்டேங்கிறது. முக்கால்வாசி அம்மாமார்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பையன் வந்து ஐஏஎஸ் படிச்சிடணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஒரு அப்துல் கலாம் மாதிரி வந்துடணும். 1ஆம் கிளாஸ் அது பண்ண முடியாதுங்க. அது 12ஆம் கிளாஸ் முடிச்சு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை தான் அது பண்ணும். பட் இந்த 1ஆம் கிளாஸில் அந்த குழந்தைக்கு போட்டு திணிக்கிறது, அது எப்படி படிக்கும்? அப்புறம் ஐயோ என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு வேற கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்கள பற்றி நினச்சி கவலைப்படாமல் 5ஆம் இடத்துல ராகு வராரு. உங்கள் குழந்தைங்க இப்போ துலாம் ராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வியாழக்கிழமை ஹயக்ரீவரை வந்து வணங்குறது, சின்ன சின்ன ஸ்லோகங்கள், ஹயக்ரீவர்து, சரஸ்வதி இது, விநாயகர்து, இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஸோ வியாழக்கிழமை படிக்கக்கூடிய படிப்பறிவு கொடுக்கக்கூடிய தெய்வங்களான விநாயகர், சரஸ்வதி, ஹயக்ரீவர் இவங்கள வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லுங்கள். பெரியவங்க நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னா, 5ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த ராகு வந்து நம்ம பிள்ளைகள் நன்னா இருக்கணும்னு சொல்லி சோமஸ்கந்தர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சோமஸ்கந்தர்னால் முருகப்பெருமான் தான். நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னாலே சோமஸ்கந்தர் யாருன்னு தெரியும். மடியில் உட்காந்துருப்பார், சிவனுடைய மடியில். ஸோ அந்த மாதிரி குடும்பமாக இருக்கக்கூடிய முருகர், அதுவும் மெயினாக சோமஸ்கந்தரை வந்து வணங்கலாம் துலாம் ராசிக்காரர்கள். நம்மளுடைய பிள்ளைகளால் நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம், அதுக்காக தான் சோமஸ்கந்தரை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். கார்த்தியாயினி அம்மன், அதனால் திருவிழிமிழிலைன்னு ஒரு கோவில் இருக்குது, அவசியம் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய கோவில். அந்த திருவிழிமிழிலையில் கார்த்தியாயினி அம்மன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா சிவபெருமானை. அந்த போர்ட்லேயே அங்கே வந்து ஒரு ஸ்லோகம் எழுதி போட்டிருப்பா. நீங்கள் போயிட்டு திருவிழிமிழிலையில் கார்த்தியாயினி அம்மனை பார்த்துட்டு சிவபெருமானையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்கும், கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, குழந்தைங்களும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த திருவிழிமிழிலை எங்கே இருக்குன்னா கோனேரி ராஜபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதனால் அந்த ஆலயம் போய் வழிபாடு செய்யுங்க. வீடு விற்கணும், இவ்வளோ நாளாக விற்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட வீடெல்லாம் விற்றுரும், கடன் பிரச்சனைகள் தீரும். கொஞ்சம் நம்ம புதுசாக கடன் வாங்கி ஒரு சின்ன கார் தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் போகலாமான்னா அதெல்லாம் தாராளமாக போகலாம். ஸோ லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். ஒரு சைக்கிள்லேயே இருக்கும்பா, ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை வசதியினுடைய தரம் உயரப்போகுது துலாம் ராசி நேயர்களுக்கு. ஸோ துலாம் ராசி பெண்கள் பயப்படாமல் 2025 உங்கள் வீட்டுக்கார் நகை வாங்கி தரேன்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னம்மா கொஞ்சம் வீட்டில் நான் இடித்து எல்லாம் கட்டித்தரேன், கிச்சன்லாம் நல்லா ரெடி பண்ணி தரேன்னா வேண்டான்னு சொல்லாதீங்க. ஐயோ எதுக்குங்க தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருடம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு தரமான வாழ்க்கை காத்திருக்கு. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி பெண்கள் எப்பவும் அடுத்தவங்க உங்களோட சண்டை போடுறது தான் இல்லையா? ஏன்னா நமக்கு சந்திரன் நீச்சன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பரபரப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த வருட ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிநாதன் செவ்வாயும் நீச்சமாக இருக்கார், ஆனால் நமக்கு பாக்கியத்தில் இருக்கார். விருச்சிக ராசியில் வந்து
விசாக நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா எப்போ பாரு விசாரப்படுறது தான் இந்த விசாகம். மனசுலேயே, அதாவது கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற மாதிரி. ஒரு பையன் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே மாட்டேங்கிறானே நம்மளே சொல்லிட்டு இருந்தா இல்லை, பையன்கிட்ட போய் ஏன்ப்பா படிக்கலைன்னு கேட்கணும், இல்லை ஸ்கூலில் போய் அது ஏன் என் பையன் படிக்கலைன்னு கேட்கணும். ஸோ நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்தால்தான் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களே மனசுக்குள்ளேயே ஐயோ எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போங்க, வீட்டுக்காரரை போய் டாக்டர்கிட்ட காமிங்க. அது என்னங்கிறதா, ஐயோ திட்டிடுவாங்களோ, கோவப்படுவாங்க, கத்துவாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னோம்னா நம்மளை வாழ்நாள் பூரா அப்படியே தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் சொல்யூஷனே வராது. அதனால் விருச்சிக ராசி பெண்கள் கொஞ்சம் மனசுலேயே விசாரப்படுறது, அதில் விசாக நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக விசாரப்படுறது. உங்கள் கணவரோ பிள்ளைகளோ கூட பிறந்தவங்களோ இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசுலேயே போட்டு குழம்புறதோ இல்லை நெகட்டிவ் திங்கிங் ஓவராக யோசிக்கிறதோ அதே சம்டைம்ஸ் நடந்துடும். அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பயப்படுறீங்க, இல்லை மனசில் இது தோணுதுன்னா போய் பேசுங்க. கன்சர்ன் பர்சன்ட்ட பேசுனீங்கனாலே பிரச்சனைகள் பெருசாகாது. அடுத்தது கேட்டை. கேட்டை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு. இது மாதிரி கேட்டை நட்சத்திரக்கார பெண்கள் வீட்டில் இதுங்க சமைக்காதுங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா பாவம் ருசியாக உளுந்து சமைச்சு போட்டாங்க. என்ன இதான் பண்ணியாங்க, நீ போய் அங்கே பார், அவங்க வீட்டில் பார், இவங்க வீட்டில் பார், இப்படி நக்கல் அடிக்கிறது. இல்லை அப்பா அம்மாவட்ட இவங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு ரசம் வைனா கூட சோம்பேறித்தனம், அடப்போ ஸ்விக்கி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த அம்மா அப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அதை அப்ரிஷியேட் பண்ணுறதோ, இல்லை நம்ம செய்யலை ஆனால் நம்ம நக்கல் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள. ஸோ இந்த கேட்டை நட்சத்திரம் இதில் வயதுன்னு இருக்குது. கல்யாணம் ஆகி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அது வேறு, அந்த மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கல்யாணத்துக்கு முன்ன அந்த மெச்சூரிட்டி இருக்காது, சில பேருக்கு எப்போவுமே இருக்காது. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இதில் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது அனுஷம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிடிவாதமும் ஜாஸ்தி. அனுஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வீடு. அது யாரை அதிகமாக அந்த ஒரு பிடிவாதம், ஒரு அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவாளோட நட்சத்திரம். ஸோ அவங்களுடைய பிடிவாதம் நல்ல விஷயத்துக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு பிடிவாதம் இருக்குது. ஏன்னா எனக்கே தெரியும், நிறைய அந்த பிள்ளைகள், இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் பையன்களை அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, மேடம் ஐயோ அந்த பையன் சரியே இல்லை மேடம், இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் யார் தான் சரியாக இருக்கா? இப்படி குதர்க்கமாக ஒரு சரியாமல் இல்லாமல் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? இப்படி விதண்டாவாதமும், ஒரு நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரி பண்ணிடுவேன்னு. ஸோ ஜென்ரலி ஒரு சினிமாவில் நம்ம பார்க்குற விஷயம், ஒரே நாளில் ரஜினிகாந்த் அண்ணாமலையில் பெரிய ஆளான மாதிரி வாழ்க்கையில் யாரும் ஆக முடியாது. ரொம்ப ரஜினிகாந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அதை இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா பசங்க ப்ராக்டிக்கலாக அது புரியறதில்ல. பரவாயில்ல ட்ரிங்கிங் ஹேபிட்டாக நான் மாற்றிடுவேன், ட்ரக்ஸாக நான் மாற்றிடுவேன், நாங்கள் அதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால் இதில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு தான் நினச்சது தான், தான் சொன்னது தான். எத்தனை பெற்றோர்கள் மனசில் பயந்துக்கிட்டு, அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எதையாவது சொன்னால் சூசைட் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அதில் ஸோ இந்த அனுஷ நட்சத்திரக்கார பெண்கள், இப்போ நான் சொல்லும்போது கூட நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், இவங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க தவிர உணரவே மாட்டாங்க. இந்த 2025 நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துல ராகு வரார். ஸோ இந்த ராகு 4ல் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் 5ஆம் இடத்துல சனி வரார். ஸோ இந்த விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு தகாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால் போலீஸ் ஸ்டேஷனு, கேஸு, கோர்ட்டு இந்த மாதிரியெல்லாம் அலையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உங்கள் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க காலேஜ் போகிறாங்களா போகலையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாரோட இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டாக இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி தான். இப்போ அதுவும் பெற்றோர்களுக்கு பெரிய தலைவலி. இன்றைக்கி ஹோம்ஒர்க் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வருது. அதனால் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது. பட் அது எந்த அளவுக்கு நாம் பிள்ளைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ விருச்சிக ராசி பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 5ஆம் இடத்துல சனி வரார். குழந்தைங்களால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் வரும். இதை எப்படி சமாளிக்கிறது? அண்ட் 4ல் ராகு. தப்பான ஃப்ரெண்ட்ஸு, தப்பான அட்வைஸ்,
10ல் கேத்து, வேலையிலிருந்து நம்ம வந்து ரிசைன் பண்ணுறதோ இல்லை வேலை போகிறதுக்கான ஒரு வாய்ப்போ இருக்குது. இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? ஏன்னா 8ஆம் இடத்துல குரு, 8ல் குரு வந்தாலே நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 4ல் இருக்கக்கூடிய ராகு ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால. ஸோ என்ன ஐயோப்பா 2020 நினச்சாலே பயமாக இருக்கேன், என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு. இது பயப்படுறது வந்தால் என்னங்க பண்ண முடியும்? வரதை நம்ம பார்க்க தான் முடியும். அண்ட் கிரகங்களை போய் நம்ம நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் நம்ம ஜாதகத்தில் நம்ம பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொல்கிற அளவுக்கு நம்ம அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பெட்டர் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய புத்திரக்காரகன் எப்படி இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்துலேயும் லக்னத்தில் 5ல் ராகு இருக்குது இல்லை 5ல் கேத்து இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அட்வைஸ் எடுத்துகிட்டு என்ன பரிகாரம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேத்து 18 மாதம், 1.5 வருஷம். அதனால் சூப்பருங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பிரச்சனை வரும், வர்றதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பித்து என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அட்வைஸ் உங்களுக்கு பெட்டர். ஸோ 2025 திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இருமுறை யோசிக்க வேண்டும். அதுதான். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த 2025 வந்து தனுசு ராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாத வருஷமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். நிறையா சண்டை சச்சரவுகள், எனிமீஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்திருக்கும். இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ கல்யாணம் கைகூடும். இது வரைக்கும் கல்யாணமே வேண்டாம், கல்யாணம் பண்ணுற ஐடியாலேயே நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். சில வீடுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு ஒருத்தங்க ஒரு வரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியும் பார்த்துப்பாங்க. ஒரு 1 வீக்கில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க, எப்படி நடந்ததுன்னே தெரிலங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படி ஒரு இறை அனுகிரகத்தோடு, உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தோடு உங்கள் குடும்பத்தில் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் வந்து பார்க்கலாம். 4ல் வந்து சனி பகவான் போகிறாரு. ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்பொழுது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி ஜென்ரலாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவமானப்படுத்தும் நம்மளை. அப்போ ஒரு திருமணம் வரும் பொழுது நம்ம ஒரு சம்பந்தி மூலமாக அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஒன்று இழந்தால் ஒன்றை பெறலாம்னாரு. அது மாதிரி நம்மளும் கல்யாணம் இவ்வளோ வருஷமாக பார்த்தோம்ப்பா கிடைக்கல, சரிப்போ பரவாயில்ல சம்மந்தி தானே ஏதோ சொல்கிறாங்கன்னு. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கத்தான் செய்யணும். இப்போது திருமணம் ஆகலை, அந்த சின்ன வயசு ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லை காலேஜில் எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்புகளால் பிரச்சனை வருவது அப்படிங்கிறது. எப்படி வந்து விருச்சிகத்துக்கு 4ல் ராகு பிரச்சனைன்னு சொன்னனோ, தனுசுக்கு 4ல் சனி அதுவும் பிரச்சனை தான். ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில் பாதி. அஷ்டமங்கிறது 8, அர்த்த அஷ்டமம், அர்த்தன்னா பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. அப்போது தனுசு ராசிக்காரர்களுமே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி கொஞ்சம் இந்த அர்த்தாஷ்டம சனி வர்றதுனால கவனமாக இருக்க வேண்டும். குரு பார்வை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்காக சனி அவர் வேலையை செய்யாமல் இருப்பாரா? இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்களுமே நான் வந்து எதையுமே கேர் பண்ண மாட்டேன்ப்பா, எது வருதோ வரட்டும் அப்படின்வாங்க. வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்கள் நம்ம வின்னர் படத்தில் வர வடிவேலு மாதிரி தான். அப்படியே பேச்செல்லாம் உத்தாரெலாம் பயங்கரமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே கிடு 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 கிடுன்னு நடுங்கும். ஸோ அந்த மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்கள். நம்ம வந்து மூலம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அது. பலசாலிகள், புத்திமான்கள், ஆனால் டெசிஷன் எடுக்கும்போது தப்பாக போயிடும் சம்டைம்ஸ். ஏன்னா இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாக்கியத்தில் வந்து கேத்து போகிறாரு. ஸோ நான் சொன்னேன், பாக்கியத்தில் ராகு கேத்து இருந்தாலே அவங்களுக்கு வந்து பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள்னு சொல்கிறது. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவுமே நாங்கள் செஞ்சதில்லை, இறந்தவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கோகர்ணா அப்படிங்கிற இடம் போங்க. கர்நாடகா மாநிலத்தில் கோகர்ணாங்கிறது ராவணன் வந்து
ஆத்ம சாந்தி பிரதிஷ்டை பண்ணது. ஸோ ஒரு முக்தி கிடைக்கிறது, ஒரு ஆத்மாவுக்கு வந்து முக்தி கிடைக்கிறதுனா ஆத்மலிங்கம் அங்கே இருக்குது. முருடேஸ்வரும் அதே தான். முருடேஸ்வரும் அரேபியன் கடலில் தான் இருக்குது. பட் நம்ம கோகர்ணா அப்படிங்கிறது அப்படியே கடலுக்கு நேரவே அங்கே சிவபெருமான் இருக்கார். அந்த கர்ப்ப கிரகம் நீங்கள் வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கர்ப்ப கிரகம் பார்த்துருக்கவே முடியாது. உள்ளே போனீங்கன்னா சாமியே இருக்க மாட்டார். நம்ம ஜென்ரலாக ஒரு கர்ப்ப கிரகம்னா கடவுள் இருப்பார் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அங்கே சாமியே இருக்க மாட்டார். ஒரு பசுவினுடைய காது மட்டும்தான் இருக்கும். அதான் அங்கே வந்து கோ கர்ணா. கோன்னா பசு, கர்ணான்னா காது. ஸோ கோகர்ணான்னா அந்த காது மட்டும் இருக்கும், லிங்கம் கிடையாது. உள்ளே நம்ம வந்து கையை விடணும், அங்கே தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லிங்கத்தை நம்ம உள்ளே ஃபீல் பண்ணால் அரிசியும் எள்ளும் அங்கே வந்து போடுவாங்க அந்த கோவிலில். எண்ணெய், நல்லெண்ணெய், அரிசி, எள் இதெல்லாம் தான். ஸோ நம்ம இறந்து போனவர்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம். எனக்கு காசே இல்லைங்க, என்னாலெல்லாம் வந்து கயாலெல்லாம் போய் ஸ்ரார்த்தம் பண்ண முடியாது. நேராக கோகர்ணா போங்க. சிவன் கோவில் உள்ளே போயிட்டு நல்லெண்ணெய், பச்சரிசி, எள் எல்லாத்தையும் போட்டு சிவனே நீயே பார்த்துக்கோ, எங்கள் பித்ருக்களுக்கு ஆத்ம சாந்தியை கொடுன்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடு வந்து சேரலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் சூப்பரான ஒரு கோவில். அதனால் தனுசு ராசி நேயர்கள் வந்து நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டியது இந்த கோகர்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த டைமில் போனால் ரொம்ப நல்லது மேடம் அப்படின்னா, மகாலய பட்சத்தில் போங்க. இந்த மாலை அமாவாசைக்கு முன்னாடி 15 நாட்கள் பட்சம் வருது இல்லையா, அப்போ போங்க. உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவான கோவிலுங்க அதெல்லாம். அண்ட் லேடிஸ்க்கு எப்போவுமே மனசில் என்ன, ஐயோ பித்ரு சாபம் வந்துருமா, என் பையனுக்கு வந்துருமா, அதான் குழந்தை இல்லையா, இப்படி புலம்பிக்கிட்டே இருப்போம். கோயில் போனீங்கன்னாலே போதுமானது. அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன பரிகாரம் பண்ணால் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த 4ல் சனி, 3ல் ராகு, 9ல் கேத்து, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஜென்ரலி பௌர்ணமிக்கு பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். இந்த சத்யநாராயண பூஜை வீட்டில் பண்ணிங்கன்னாலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும். இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு வரும், குலதெய்வத்த அனுகிரகம் வரும், பித்ருக்கள் ஆசீர்வாதம் வரும். ஸோ சத்யநாராயண பூஜை இஸ் வெரி எஃபெக்டிவ். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ் போயிடுறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டுடுறாங்க. ஸோ பௌர்ணமி ஈவினிங்ஸ் வந்து இந்த சந்திரன் முழு பலத்தோடு இருக்கும் பொழுது இந்த சத்யநாராயண கதையை படித்து இந்த சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வம்ச விருத்தி, ஆண் குழந்தைகளின் பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ஆசீர்வாதங்கள், பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது தான் ஆண் குழந்தை வாரிசு வரும். அதனால் 9ல் வந்து கேத்து இருக்கிறதுனால சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நம்ம நினச்சது நடந்ததுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோகர்ணாவும் போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2025 மட்டும் இல்லை, அப்புறம் வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் நமக்கு ஒரு மைண்டு வந்து நமக்கு போட்டு அப்படியே அழுத்தமாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் மாதம் ஒன்று பண்ணுறேன், இந்த சத்யநாராயண பூஜையை பண்ணுறேன். சரி மேடம், என்னால் அது பண்ண முடியல, நான் என்ன பண்ணட்டும், வாழைப்பழம் கொடுங்க பசுமாடுகளுக்கு, நிறைய பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுங்க. அண்ட் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை டீஃபால்ட்டாக நவகிரகத்துக்கு போய் 9 தீபம் ஏற்றணும். ஸோ அந்த வாரம் முழுவதும் நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் பரிகாரம் தான். இதை விட சிம்பிளஸ்ட்டாக என்னால் சொல்ல முடியல. அதனால் வேலைக்கு போகாதவங்க சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை தான் பண்ணணும். ஒரு நவகிரகத்துக்கு போயிட்டு தீபம் 9ஐயும் ஏற்றிட்டு 7 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இதை விட ஒரு சிம்பிள் பரிகாரம் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ 2025ல் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டும் 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 அவசியம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப யூனிக்குங்க. இந்த 12 ராசியில் பெண்கள் நம்ம சொன்னோம், சிம்ம ராசியில் அது ஜெயலலிதா அம்மாவை மகம் அப்படின்னோம், அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு சொன்னோம். ஆனால் மகர ராசியில் 3 நட்சத்திரக்கார பெண்களுமே அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானினுடைய வீடு. கும்பமும் சனி பகவான் தான், இந்த மகரமும் சனி பகவான் தான். இந்த தனுசு ராசியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோடைய வீடுங்கும் பொழுது நீதி, நேர்மை, நியாயம்னு இருப்பாங்க. நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு எடுத்தனாலும் சரி,
மகரம் எடுத்துனாலும் சரி, ரொம்ப அடுத்தவங்களுக்கு உதவுறதுல அவங்க தாங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு பொது சேவையில் இருக்கிறவங்க வந்து மகர ராசிக்காரர்களை சொல்லலாம். அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து அதுவும் பொது சேவையில், இப்போ இந்த பொது சேவையில் மகரம் கும்பம் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் கருதி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெருவில் வந்து யாராவது ஒரு குப்பை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இல்லைப்பா என்ன இப்படி போடுறாங்க அப்படின்னு புலம்பிட்டு போடுவாங்க. யாராவது ஒருத்தர் தான் அந்த கார்ப்பரேஷனில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னப்பா இந்த குப்பையை இன்றைக்கி எடுக்கவே இல்லையா, இது யாராவது உங்கள் ஆளுங்கள்கிட்ட சொல்லி எடுங்களேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி வந்து இந்த உத்திராடம். ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது போய் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதில் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ரொம்ப தெளிவுங்க. என் வாழ்க்கையில் நான் வந்து சரி, கணவர் எனக்கு ஒத்து வரலையா, ஓகே நான் டைவர்ஸ் பண்ணுறேன். பிள்ளைகள் எனக்கு ஒத்து வரலையா, சரி நான் தனியாக இருக்கேன். அதுக்காக உட்காந்து ஐயோ நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைப்பும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கிடையாது. என் பணி என்னுடைய கடமை, பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி. அடுத்தது திருவோணம். பெருமாளோட நட்சத்திரம்ங்க. இவங்க கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அஞ்சனை பெட்டியில் போட்டு வைக்கிறது, கடுகு டப்பாவில் போட்டு வைக்கிறது, இல்லை தனியாக பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி போட்டு வைக்கிறது. திருவோண நட்சத்திரம் அப்படின்னாலே அவங்களுக்கெல்லாம் ஒரு மகாலட்சுமி யோகம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் திருவோண நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் வீட்டில் ஒரு 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 மாதத்தில் முதல் தேதின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையால் ஒரு ரூபா உங்கள் வீட்டுக்காருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கொடுங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் திருவோண நட்சத்திரக்கார பெண்கள் எல்லாம் வீட்டில் யார் இருக்கீங்களோ நீங்கள்லாம் வந்து மகாலட்சுமி மாதிரி. ஸோ இந்த பதிவை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் கூட எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அடிக்கடி போட்டு காமிங்க. பார்த்தீங்களா, பாரதி ஸ்ரீதர் மேடம் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. உண்மையிலேயே உங்கள் கையால் ஒரு ரூபா ஒன்றாந்தேதியாரம் வாங்கிட்டு போனால் ஒரு நல்ல மகாலட்சுமி யோகம் அந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த குடும்பத்தில் வந்து இருக்கும். அதனால் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் வீட்டுக்காரரே கூட அவங்க இவ வந்து நம்மளோட நிறையா சம்பாதிக்கிறாளே, நம்மளோட இவளுக்கு திறமை நிறையா இருக்கே அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் உங்கள் இடத்துல நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் திருமணமாகி போனீங்கன்னா உங்கள் மாமியார், உங்கள் வீட்டுக்கார், உங்கள் நாத்தனார் இவங்கள தவிர வெளியில் இருக்கிறவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்ன ஒரு டேலண்ட் பாரு, ஒரு ஃபேமிலி எப்படி நடத்துகிறா பாரு அப்படின்னு. எப்போவுமே தாமரைக்கு கீழே இருக்கிற தவளைக்கு தாமரையில் வந்து மகரந்தம் இருக்குதுன்னு தெரியாது, தேனீக்கு தான் தெரியும். தேனி வந்து எடுத்துகிட்டு போயிடும் மகரந்தத்தை. அந்த மாதிரி இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற திறமை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உனக்கு ஒன்று தெரியும், கம்முன்னு இரு, நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம டீமோட்டிவேட் ஆகும். ஸோ இவங்க திறமையை வேலை பண்ணுற இடத்துலையும் நல்லா காமிப்பாங்க, வீட்லேயும் காமிப்பாங்க. ரொம்ப அதிர்ந்து சண்டை போட்டு நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிற டைப்பே கிடையாது. அமைதியாக இருப்பாங்க. எப்போ வெடிக்கணுமோ அவங்க வெடித்தாங்கன்னா மற்றவங்களால தாங்கவே முடியாது. அந்த மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள். அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது அவிட்டம். அவிட்டமும் பொதுநலம். ஒரு பிரச்சனையாக நான் போய் நிற்கிறேன், ஒரு சேரிட்டியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மகர ராசியில் வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காமராஜர் ஐயாவை சொல்லலாம். எனக்குன்னு ஒரு கதர் சட்டை இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி வாழ்ந்தவர். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள். அதில் பெண்களை வந்து நம்ம அதிகமாகவே சொல்லலாம். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாளிங்க. நிறைய ஓட்டக்கை, தானம் தர்மம் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு போய் கடன் வாங்கிட்டு இவங்க காசை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க ஒரு நம்ம சிவாஜி ஐயா படம் ஒன்று உண்டு, அவர் எல்லாம் அவன்தான் மனிதன் நினைக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு புறா மட்டும் வச்சுருப்பார். ஜெயலலிதா அம்மா நடித்த படம். நான் அடிக்கடி இந்த மகர ராசி பேசும்போது அந்த படம் எனக்கு நினைவுக்கு வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கரெக்டாக ஒப்பிட்டு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து தனக்கு வந்து சட்டை இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லி கலட்டி கொடுக்குற டைப்பு. நமக்கு இருந்தால் ஓகே, இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பலவிதமான நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கு வந்து இந்த 2025 7.5 சனி வச்சு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கூட சொல்லலாங்க. பாவம் போராடுறேங்க. நம்ம சிவாஜி படத்தில் அவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் பராசக்தியில் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினாள்ன்ற மாதிரி மகராசிக்காரர்களும்
ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓகேப்பா இப்போ சனி முடியுது, அடுத்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லி ஏதோ இதெல்லாம் படித்து ஒரு ஆறுதலில் நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க, உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க, மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ உங்கள் கர்மாவில் உங்கள் ஆயுஸில் வந்து ஒரு பாதியை கழிச்சாச்சு. இந்த 2025 இப்போ மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா 6ஆம் இடத்துல குரு வரார். ஸோ இந்த 6ல் குரு வரச்சே கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்குறது நல்லது. அதனால் முதல்ல ஒரு வீடை வாங்குங்க, ஒரு இஎம்ஐயை எதுக்காவது போடுங்க. நீங்கள் கடன் வாங்கியாவது ஒரு கார் வாங்குறதோ எதுக்காவது ஒரு இஎம்ஐ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ஏதோ ஒன்று பண்ணுங்கள். எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு நீங்கள் வேறு இப்படி கடனை வாங்குங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன மேடம் வாங்குறது? இப்போல்லாம் வெளியூர் போகிறதுக்கு கூட இஎம்ஐ இருக்குங்க. யூரோப் கண்ட்ரி போகணுமா, இல்லை எதுக்கோ எல்லாத்துக்குமே இப்போ இஎம்ஐ இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றத்துக்கு இஎம்ஐ போட்டிங்கன்னா இந்த 6ல் இருக்கிற குரு நம்மளை அதிகமாக கடனாளி ஆக்காது. 7.5 சனி விட்டுருச்சு, ஓகே. சனி வந்து 2லேருந்து 3ஆம் இடத்திற்கு போகிறாரு. அண்ட் ராகு வந்து 2ல் வரார். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? நம்ம வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், ஒரு எம்ஓயூலாம் போடுறோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாமே பேப்பரில் வச்சுக்கோங்க. எதுவுமே வார்த்தையில் ஒப்பந்தம் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ மகர ராசிக்கு இந்த 2025ல் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கும் பொழுது உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஊருக்கு உபகாரி அப்படின்னா நீங்கள் தாங்க. அதே மாதிரி உங்களுடைய சோஷியல் ஒர்க்கை தொடர்ந்து பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லணும்னா அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி பெண்கள் உங்களுக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் உழைச்சேன், ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்புனீங்கன்னா இந்த 2025ல் உங்கள் தலைவர் கண்டிப்பாக கூப்பிட போகிறார். அதுவும் நமக்கு நிறைய அரசியல் மாற்றங்களை நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2026 தான் நமக்கு எலெக்ஷன் வருது. ஸோ மகர ராசி பெண்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நல்ல ஒரு சேஞ்ச் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கும்பராசிக்காரர்கள் என்ன ரொம்ப அடி வாங்கி அப்பா என்னால் தாங்க முடியல அப்படின்னு வடிவேல் டைலாக் தாங்க நமக்கு நினைவு வருது. நானும் எவ்வளோ நேரம்தாங்க நடிப்பேன், அடிக்கிறாங்க அழுவுற மாதிரி எவ்வளோ நேரம்தாங்க அழாத மாதிரி நடிப்பேன்னு சொல்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் உண்மையிலேயே 12 ராசியில் நான் யாருக்கு அதிகமாக பரிதாபப்படுவேன்னா கும்பராசி தான். ஏன்னா எனக்கு நிறைய கும்பராசி பெண்கள் தெரியும். குடும்பத்தினுடைய சுமை தாங்கிகளாக இருப்பாங்க, அலுவலகத்திலையும் சுமை தாங்கிகளாக இருப்பாங்க, குடும்பத்தையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். இதெல்லாம் இந்த பொறுப்புகளை எடுத்து செய்யும் பொழுது எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடலாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2025 என்ன இழந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 5ல் வரார். அப்போ அந்த 5ஆம் இடத்திற்கு வராருன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம். இந்த 2 வருஷமாக இந்த சனி பகவானால் ஜென்ம சனியில் எத்தனை கோயில் போயிருப்பீங்க, எவ்வளோ சாமி கும்பிட்ருப்பீங்க, எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பலன் என்பது வரணும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, என்ன மேடம் சொல்கிறீங்க, நான் அப்படியே குலதெய்வத்தை காலை அப்படி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒன்று செய்யும் பொழுது அதற்கு பலன் என்பது இல்லாமல் போகவே போகாது. ஸோ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த 2025. பட் ஸ்டில் இந்த ராகு கேத்து நமக்கு ஜென்மத்தில் ராகு வராரு, 7ஆம் இடத்துல கேத்து. இந்த வருடம் திருமணம் என்பது வேண்டாம். நமக்கு நல்ல இடம் வருது, குரு தான் 5ல் இருக்காரு, நம்ம கல்யாணம் பண்ணிடலான்னு நம்ம சொல்லுவோம். பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரும், அதை எனக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்ற தைரியம் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லைப்பா புது இடம் எனக்கு தெரியாதுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். 2026 தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரி, என்ன மேடம் மற்ற ராசிக்கெல்லாம் நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் எடுத்துக்கலாம். அவங்க அவிட்டம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமர்த்தியம் இல்லாதவர்கள்னு சொல்லணும். இந்த கும்பராசி அவிட்டம்லாம் குடும்பமாக யோசிச்சு பாவம் நான் வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. அடுத்தது வேறு எங்கேயாவது போகிறாங்க, என் கையில் இன்றைக்கி காசே இல்லை, ஐயோ பாவம் அப்படின்னு அவங்களுக்கு காசை கொடுப்பாங்க. ஸோ தன்னிடத்தில் இருக்குமா இல்லையாங்கிறத நான் மகரத்துக்குமே அதே தான் சொன்னேன்.
தன்னிடத்தில் கொடுத்துட்டு அப்புறம் ஏமாறுவாங்க அப்படின்னு. இந்த கும்பமும் கொஞ்சம் அதே மாதிரி தான். ஆனால் மகரத்தை விட கும்பம் கொஞ்சம் அதிகமாக ஏமாறுவாங்க. ஸோ ஏமாளிகள் லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த அவிட்டத்தை வந்து ஒரு பக்கம் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் எப்படி சாமர்த்தியமாக இருக்கணுங்கிறத நீங்கள் தான் கற்றுக்கணும். இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில விஷயங்கள் நம்ம தான் லைஃப்பில் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ எம் அ ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்கிறத யூ ஹேவ் டு சி. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பாவங்க. இந்த பூரட்டாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துட்டிங்கன்னா போன வருடம் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களோட சண்டை வந்திருக்கும். அப்பாவோட பேசாமல் இருக்கிறது, அம்மாவோட பேசாமல் இருக்கிறது. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படியாவது நான் நடத்தியே காமிப்பேன். சதயம் நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர அழுத்தம். அப்படியே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு தே ஆர் நாட் அட் ஆர் அவுட் ஸ்போக்கன். எனக்கு இதான்ப்பா பிரச்சனை, வா உட்கார் பேசி தீர்த்துக்கலாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. மனசில் வச்சு 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 அந்த வஞ்சத்தை வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க தெரியுங்களா, பாம்பு வந்து அப்படியே இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் தான் பட்டால்னு கொத்தும், அந்த மாதிரி. ஸோ சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணுங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கோவமே பட மாட்டேங்கிறானே. ஆனால் அவங்க கோபம் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறதே நமக்கு எந்த கட்டத்தில் வெளிப்படும்னே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் சதய நட்சத்திர பீப்புள். ஏன்னா சதயம் அப்படிங்கிறது 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கலெக்ஷன். அண்ட் 27 நட்சத்திரத்துலேயுமே 100 சதம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 100 நட்சத்திரம் சேர்ந்து அப்படியே மொத்தமாக கிளஸ்டராக இருக்கும். பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. தே வில் பி வெரி லவ்விங், நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லா மனிதர்களிடத்தையும் நல்லா பேசுவாங்க. பட் வீட்டில் பிரச்சனை, ஏன்னா எல்லாருக்குமே 2 குணங்கள் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், வெளியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். ஸோ ஜென்ரலி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவனை போய் சொல்கிறான் பாருங்கள் வெளில எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊருக்கு தாங்க, வெளியில் பக்கத்து வீட்டு மாமி கேட்டால் எல்லாத்தையும் செய்கிறாங்க, நம்ம கேட்டால் எதுவுமே செய்ய மாட்டாங்கங்கன்னு. ஸோ சதயம் நட்சத்திரக்காரன்னா ஊருக்கு உபகாரி. ஐயோ உங்களுக்கு அந்த உடனே வரங்கன்னு. அம்மா வந்து போய் 2 வாழைப்பழம் வேணான்னா போகிற வேலை இல்லை, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி வீடுகளில் வந்து அப்படி இருக்கும். அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் அதுவும் அப்பாவோட சண்டை போடுறது அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த அப்பா வந்து ஐப்பசி மாதம் பிறந்தவராக இருக்கார், சூரியன் நீச்சமாக இருக்குன்னா ஒத்தே போகாது. இவங்க நார்த் போல், அவங்க சவுத் போல் தான். நிறைய வீடுகளில் பாருங்கள், அப்பா பேச அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆக மாட்டேங்குது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகமானே, இதெல்லாம் தான் காரணங்கள். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பூரட்டாதி கூட ரொம்ப பாவங்க, கொஞ்சம் ஏமாளிங்களும் கூட. அதிகமான ஆன்மீகத்தில் ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை உடையவர்கள். ஸோ ஒரு சாமி கும்பிடணுன்னா அவங்க வந்து விரதமாக ஓகே நான் 12 நாள் கூட பட்டினி கிடக்கிறேன், நான் கடவுள்கிட்ட இதை வாங்காமல் மட்டும் இருக்க மாட்டேன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீகத்துலேயும் தெய்வத்து மேலேயும் ஒரு பக்தி இருக்கோ அது வெறித்தனமான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து கும்பராசியில் வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. சனி பகவானினுடைய வீடு. ஸோ கும்பராசி வந்து அதிகமான பொறுப்புகள், மகர ராசி வந்து கொஞ்சம் சொகுசு. ஸோ கும்பராசி ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னு வைங்களேன், நான் சேரு சகதியா நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. இந்த மகரத்தில் இருக்கிறவங்க கார்லேயே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறவங்க. இந்த இறங்கி வேலை செய்கிறது அப்படின்னா கும்பராசி. அதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்படி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் வந்து ராகு ஜென்மத்தில் 7ல் கேது, 2ல் வந்து சனி அண்ட் 5ல் குரு பார்வை நல்லா இருக்குது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆக போகுது, கவனமாக இருங்க. இந்த வருஷம் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா வேண்டாம், அடுத்த வருடம் பண்ணுங்கள். இப்படி சில விஷயங்களில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே நம்ம நல்லா இருப்போம். அண்ட் அகெயின் கும்பராசி நேயர்களில் பெண்களுக்கு நான் சொல்கிறது, 2026 நமக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. உங்களுக்கு நான் அரசியலில் பெரிய ஆளாக வரணும், இல்லை ஒரு இவ்வளோ நாளாக நான் பேக் ஒர்க்கராக தான் இருக்கேன், நான் லைம் லைட்டுக்கு வருவேன்னா எனக்கு ஒரு பதவி வருமா, சும்மா எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பதவி வந்தால் கூட போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும் 2026. ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். 2025 விதையை போடுங்க.
அது 2026க்கு பிறகு வளர்ந்து பெரிய மரமாகும். கும்பராசி நேயர்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ராகு கேது சனியெல்லாம் நல்லா இல்லை. அதனால் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நிறைய அன்னதானங்கள் பண்ணலாம். இப்போல்லாம் நமக்கு வந்து கோவிலுக்கு வந்து அன்னதானங்கள் பண்ணுற இடத்துல எல்லாருமே நிறையா செய்கிறாங்க. ஸோ நிறைய அரிசி வாங்கி கொடுங்க. அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, நல்லெண்ணெய், இந்த 4 தானியத்தையும் தானம் பண்ணிங்கன்னா ராகு கேது சனி இது 3த்துக்குமே நமக்கு பிரீத்தி. கடைசி ராசியான மீன ராசி நேயர்கள். மீன ராசி நேயர்களுமே கொஞ்சம் பாவம் தாங்க. ஏன்னா இந்த 7.5 சனி வந்தது, ராகுவும் நல்லா இல்லை, எப்படாப்பா நல்ல நேரம் வரும் அப்படின்னு அப்படியே நம்ம வந்து வைட் ஓப்பன்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய கண்கள் வந்து நல்லதை தேடக்கூடிய ஒரு காலம். இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீன ராசியில் வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுமே உழைப்பாளிகள், ஏமாளிகள், குடும்பத்திற்காக கஷ்டப்படுறவங்க. ஆஃபீஸில் வந்து சில ஆஃபீஸ்லாம் வந்து கணக்கு எழுதி அந்த டீ காசை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் இவங்க கை காசை போட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதை கிளைமே பண்ண மாட்டாங்க. பண்ணலாங்கன்னு பண்ண மாட்டாங்க. இது மாதிரி தாங்கிட்டே இருக்கிறத செலவு பண்ணிவிட்டு திரும்பவும் அதை வாங்கிறதுக்கு 10 வாட்டி யோசிப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து சனி ஆதிக்கம் உடையவர்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அவங்கள எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி தாங்க நீங்கள் வாழ்வீங்க. ஒன்றுமே இருக்காது. ஆனால் சாரியை பார்த்தா பளிச்சுன்னு கட்டியிருப்பீங்க. வீட்டில் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெளியில் சொல்லும்போது சூப்பராக சாப்பிட்டேங்க, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, கணவர் நல்லா பார்த்துக்கிறாருங்க, பிள்ளைங்க சூப்பராக பார்த்துக்குதுங்க, இப்படி தான் சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்க. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, வீட்டுக்கார் கஷ்டப்படுத்துவார், இல்லை வீட்டுக்கார் வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார், அப்படியே பெருமையாக பேசுவாங்க. இது உண்மை தெரிஞ்சவங்க நினைப்பாங்க, எப்படி இவங்க இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும், விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க பாருன்னு. அப்படி ஒரு நல்ல குணம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ரேவதி ஒரு அசட்டு பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள். நம்மக்கிட்ட தான் வந்து கேட்கணும். ஒரு புது செருப்பு வாங்கினா கூட இந்த செருப்பை நான் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்பா இந்த கையில் இருக்கிற வளையலை கூட கழட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு பிச்சு எடுத்துருவாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு லாங் விஷன் இருக்கும். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல என்றைக்காவது ஒரு 30 வருஷம் முன்னாடி லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த லேண்ட் வேல்யூ நல்லா ஏறி இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரக்கார பெண்கள் சூப்பராக பண்ணுவாங்க. வீட்டுக்காருக்கு தெரியாமல் 1 கிராம் 2 கிராம் சேர்த்து அது கடைசியில் பொண்ணு கல்யாணத்தும் போது ஒரு 100 பவுனுக்கு வச்சுருப்பாங்க. வீட்டுக்காரர் கேட்பார், என்னப்பா நீ சொல்லவே இல்லை இவ்வளோலாம் பண்ணியா அப்படின்னு. ஸோ ஒரு வீட்டு நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து 27 நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மார்க்கு கொடுக்குற நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான். ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற லேடிஸு, வெளில போகிறவங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நல்லா பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2025ல் நமக்கு ஜென்ம சனி வரப்போகுது. நம்ம ராசிக்கு தான் சனி வராரு மார்ச் 29 திருக்கணித முறைப்படி. அதுக்கப்புறம் மே மாதம் நமக்கு ராகு கேது குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ இந்த குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சொத்து இழந்ததை மீண்டும் பெறலாம். அப்பா அம்மா வீட்டிலேருந்து எதுவும் வரலைன்னா கண்டிப்பாக வரும். 12ஆம் இடத்துல நமக்கு ராகு பகவான் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். 6ஆம் இடத்துல கேது கொஞ்சம் நிறைய வியாதி, ஏன்னா ஜென்மத்தில் சனி, 6ல் கேது. ஸோ மருத்துவத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒன்று. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ்க்கு கர்ப்பப்பை பிரச்சனை, இல்லை யூட்ரஸ் ரிமூவல், ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை என்பது இருக்கும். இது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிசேரியன் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் மோர். இப்போ ஜென்மத்தில் சனி இருக்குது, பெரிய வியாதி வருமா, நான் பயப்படணுமான்னா இல்லைங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு நார்மல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் சிரமப்படும். கண்டிப்பாக ஒரு சிசேரியனில் போய் முடியும். நமக்கு வந்து ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா யூட்ரஸ் ரிமூவல் இருக்கும். வயிறு வலினா ஒரு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வயிற்றில் இல்லை உடல் ரீதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை.
அண்ட் ஜென்ம சனியில் இந்த கீழே விழுறது காலை இந்த மீன ராசிக்கே வந்து எல்லாரும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கால் பிரச்சனை இருக்கும். இந்த கணுக்கால் வலி இல்லை ஆர்த்ரைட்டிஸு முட்டி வலி, என்னால் நடக்க முடியல, உட்கார்றது கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மீனராசி நேயர்கள். ஏன்னா அந்த மூலிகைகள், அந்த எண்ணெய், இது எல்லாம் வந்து உங்களுக்கு சனி பகவான்னாலே எண்ணெய் தான். அந்த நல்லெண்ணெயில் காய்ச்சின மூலிகைகள் இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் உடம்புல வந்து பிடிக்கும். ஸோ ஆயுர்வேதா இஸ் பெட்டர் தென் அலோபத்தின்னு ஒரு சின்ன அட்வைஸ் தான் இருக்கேன். சர்ஜரி வந்து ஆயுர்வேதாவில் பண்ண முடியாது, அலோபதியில் தான் பண்ண முடியும். உங்களுடைய முட்டி வலி பிரச்சனை, அதுவும் லேடிஸ்க்கு தாங்க மெயினாக முட்டி வலி பிரச்சனை. மேடம் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், என்னால் காலையில் எந்திரிச்சா முட்டி டக்குன்னு நடக்கவே முடியல அப்படின்ட்டுன்னு. நிறையா கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் நல்லெண்ணெய், இது ரெண்டும் நிறைய தானம் பண்ணுங்கள். ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடமாலைக்கு நிறைய கருப்பு உளுந்து அண்ட் எண்ணெய். உங்களுக்கு எங்கெங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம், இந்த பஞ்சவடி போகலாம், சுசீந்திரம் போகலாம், நாமக்கல் போகலாம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், இப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் செய்கிறதும் உங்களால் எவ்வளோ முடியுதோ 1 கிலோ உளுந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய், இதை நீங்கள் இந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் பிரிச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு நான் இந்த கோயிலுக்கு கொடுக்குறேன், அப்படி இப்படி கொடுத்து வாங்க. இந்த முட்டி வலி, முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல நிவாரணம். வெறும் தானம் மட்டும் கொடுக்குறேன், நான் டாக்டர்கிட்ட போகலன்னு சொல்லாதீங்க. தானமும் கொடுக்கணும், வைத்தியமும் செய்யணும். இது ரெண்டும் பண்ணும்போது இந்த தானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து நம்ம உடம்புல வேலை செய்யும். அந்த ரத்தத்தில் போய் கலக்கணும் இல்லையா, அப்போ நமக்கு ரத்தத்தில் கலக்கலைன்னா வேலை செய்யாது. இந்த கொடுக்கக்கூடிய தானங்கள் வந்து இறைவன் நமக்கு செய்கிற அனுகிரகம். அந்த தடங்களை நிவர்த்தி செய்து நம்மளை உடம்பில் அந்த மருந்து வந்து நமக்கு ஏற்றுக்கும். அதனால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நல்லெண்ணெய் கொண்டு போய் கொடுக்கறதுன்னு வழக்கமாக வச்சுக்கோங்க. பிரதோஷ காலங்கள், அதுவும் சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷம். பிரதோஷ காலங்களில் நரசிம்மர் கோவிலில் வெல்லம் பானக நைவேத்தியம்னு சொல்கிறது. ஸோ எல்லாருக்கும் வந்து பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மர் வந்து பிரகலாதனினுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த அசுரனை வந்து அவர் உடலில் வந்து கிழிக்கிறார். அதனால் இந்த 4:30 to 6 பிரதோஷ காலத்தில், அதனால தான் வாசப்படியில் உட்காரக்கூடாது. லேடிஸு ஜென்ஸோ யாரோ வாசப்படியில் உட்கார்ந்தால் அது வந்து வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு நரசிம்மர் அந்த படியில் தான் வீட்டுக்கு வெளியிலையும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் உட்காந்து அந்த ஹிரண்யனை வதம் பண்ணார் இல்லையா. அதனால் பிரதோஷ காலம் என்பது நமக்கு ரொம்ப விசேஷம். நரசிம்மருக்கு போய் வெல்லம் கொண்டு போய் கோயிலில் கொடுங்க, பானகம் அவங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சிம்பிள் விஷயங்களை கடைபிடித்தாலே 2025 will be an excellent year. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.